திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை மேனேஜ் பண்ணுறது இல்லை என்றால் அஃபிஷியல் சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான வேலை பளுவை கொடுத்து அதை சுமக்க முடியாமல் சுமப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை பெண்டிங் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த பெண்டிங் ஒர்க்லாம் இப்போ ஒன்று சேர உடனடியாக முடிக்கணுன்ற சுமை வந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அந்த சூழ்நிலைகள் என்பது ஒரு சாதகமாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். எதிர்பார்த்தது அந்த டைமில் நடக்காது. அதனால் மிகுந்த மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தை தாண்டி அடுத்த காலகட்டம் மிகுந்த சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் எனக்கு ஒரு தொழிலேருந்து புதிய ஒரு தொழில் தொடங்குனது பார்த்திங்கன்னா அப்படியே தொடங்கின மாதிரி இருக்கும். எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஏதாவது ஒரு பொருளாதார நன்மைகள் அடுத்த ஒரு நிலைக்கு நகர்வுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான காலகட்டமாக நீங்கள் கருதிக்கணும். இதை உங்களுடைய வாழ்க்கையின் என்ஜாய்மெண்ட் காலம் கிடையாது, அடுத்த ஒரு நிலைக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தயாரிப்புக்கான காலம் என்ற வகையில் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யும்போது அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த மரம் வளர்ந்து காயாகி கனியாகி அந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்பதில் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான மாதம் சொல்லலாம்.